கிச்சனுக்காக எவ்வளோ திங்ஸ் வாங்கினாலும் அது மேலே உள்ள ஆசை மட்டும் குறையவே மாட்டேது. ரீசெண்டாக ஷாப்பிங் போனப்போ டிமார்ட்ல இருந்தும் அண்ட் லோக்கல் ஷாப்ல இருந்தும் என்னோட கிச்சனுக்காக சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்து 149 ரூபாய்க்கு டிமார்ட்ல இருந்து வாங்கின இந்த ஒரு ட்ரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எனக்காக வாங்கல, எங்க அம்மாக்காக வாங்கியிருந்தேன். அடுத்தது நான் ரொம்ப நாளாக வெறிகொண்டு தேடிட்டு இருந்த இந்த ஒரு ட்ரே. இது வந்து என்னோட எண்ணெய் ஜாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறக்காக நானும் டிமார்ட்ல தேடி இருக்கேன், நிறைய ஷாப்ல தேடி இருக்கேன். பட் டவுன் ஹால்ல எனக்கு ஒரு லோக்கல் ஷாப்ல கிடைச்சது. அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாடிக்காகவே செஞ்ச மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 4 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் என் அம்மாக்காக தான் வாங்கியிருந்தேன். தென் இந்த பவுல் பாருங்களேன், 15 rupees தான். அவ்வளோ ஒரு கியூட்டா இருந்தது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த செராமிக் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 25 rupees. அதுக்கப்புறம் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியல. 90s கிட்ட இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல குல்ஃபி வண்டிக்காரன்னா இதுக்குள்ள குச்சியை வச்சு குத்தி தான் குல்ஃபி எடுத்து கொடுப்பாங்க. இது நான் வாங்கல, என் ஹஸ்பண்ட் தான் குல்ஃபி செய்யலான்னு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் சீப்பெல்லாம் போட்டு வைக்கிறக்காக ஒரு ஹோல்டர், பவுடர் டப்பா, எண்ணெய் டப்பா, தம்பிக்காக நிப்பிள், நகவெட்டின்னு சில ஐட்டம் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நைட் டின்னருக்கு பாஸ்தா தான் செஞ்சிருந்தேன். பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நாக்கே செத்து போயிருந்துச்சு. திருப்தியா சாப்பிட்டேன்.